பண்ணல. நீ வேணும்னு தான் எல்லாமே பண்ண. இன்னைக்கு பார்க்க போற படம் விஸ்வநாதன் சன்ஸ். இந்த படத்தை இயக்கியது வெங்கி அட்லூரி, நடிப்பு சூர்யா, நடிகை மம்தா விஜய். இந்த மூவி ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்காக ஜஸ்ட் 2 செகண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஸ்டோரி என்னன்னா, சூர்யா சார் பெரிய பணக்காரராக இருக்காரு. அவருக்கு எல்லா வகையிலுமே பவர் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது ராதிகா மேம் அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை. ஆனால் அந்த கல்யாணத்தில் அவருக்கு எதுவும் விருப்பம் கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா பண்ண தப்பால அவருக்கு அந்த கல்யாணத்தில் இருக்கிற ஈடுபாடு போயிடுது. ஆனால் ராதிகா மேம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்றாங்க. அப்படின்ட்டு அவர் அமெரிக்கா போறாரு. திரும்ப வரும்போது தான் ஒரு குழந்தையோட வர்றாரு. எல்லாம் ஆச்சரியத்தோட இருக்காங்க. இதில் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு. என்னமோன்னு பார்த்தோம்னா வாடகை தாய் மூலமா ஒரு குழந்தைய வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. டாக்டர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மா இங்கே வந்தாதான் இந்த குழந்தைக்கு சரியாகும். அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் ஒன்று இருக்கு அந்த குழந்தைக்கு. அப்போ திரும்பவும் அமெரிக்கா போறாரு. அப்பதான் பார்க்குறாரு ஹீரோயினியை. அப்போ பார்த்தோன்னே என்னை விட 20 வயசு கம்மியாக இருக்கேன்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக தான் வாடகை தாயை மாறி இருக்காங்க. அப்புறம் கூட்டிகிட்டு மெடிக்கல் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறாங்களா, அதை சுற்றி தான் அந்த கதை நடக்குது. இதில் நெகட்டிவ் சீன்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல துப்பாக்கி சூடு முறை சூர்யா சாரை காட்டியிருப்பாங்க. பார்த்தோம்னா அந்த படத்துக்கு அந்த சீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இடத்துல கூட அந்த துப்பாக்கி சூடு ஃபங்க்ஷனில் ஏதாவது கலந்துக்கிட்டாரா, இல்லை இவர் போய் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் ஏதாவது கலந்துக்கிட்டாரா என்னங்கிறது தெரியாது. இன்னொன்று, அந்த குழந்தைய வச்சு தான் போஸ்டர் பார்த்தீங்கன்னா லுக்கார்லாம் கொடுத்துருப்பாங்க, ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்போம். அந்த குழந்தைய வச்சு வரும்போதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். கடைசியில் பார்த்தா அந்த குழந்தைக்கு இந்த கதைக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க அதிக சீனில் இருக்கிற மாதிரியே இருக்காது. அந்த குழந்தை பாட்டு ஒரு வாரமாக தான் இருக்குது. சுற்றி மொத்த லவ் ஸ்டோரியாக ஒரு ரொமான்ஸாக இருக்குன்னு பார்த்தா அதுவும் கம்மியாக தான் இருந்துச்சு. சென்டிமெண்ட்டாக வேணால் கொஞ்சம் இருந்துச்சு. இந்த மூவி பார்க்கணுன்னா சென்டிமெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த மூவியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.